சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு கிளாம்பாக்கம் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அங்கு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மீண்டும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டத்தின் போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து செவிலியர்களையும் காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டனர். செவிலியர்கள் பேருந்து நிலையத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செவிலியர்களை போராட்டத்தின் போது பேருந்து நிலையத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செல்போன் டார்ச் விளக்குகளை ஒளிரவிட்டபடி செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று செவிலியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். 356 தமிழ்நாடு அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்தா இந்த தேர்தல் கால வாக்குறுதி தொகுப்பூதியத்தில் இருக்கிறவங்க எல்லா பணியாளர்களையும் நாங்க நிரந்தரம் பண்ணுவோம் அப்படிங்கறத சொன்னாங்க. அதை நிறைவேற்றணுங்கிறத முன் வச்சியும் உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி MRB செவிலியர்களும் சம வேலை சம ஊதியம் கொடுக்கணுங்கிற தீர்ப்பை கைவிடுமாறும் அதுக்கான சம வேலை சம ஊதியமும் கொடுக்குமாறும் இந்த முக்கியமான கோரிக்கை அம்சங்களும் வச்சு கிரேட் 3 போஸ்டிங்லயும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த கோரிக்கை அம்சங்களை வச்சு போராட்டம் நடத்தணும். அமைதியான முறையில நூதனமான முறையில எங்களோட போராட்டத்தை நாங்க தொடர்றோம். நாங்க கேட்டது 2 கோரிக்கை தான். எங்களோட பணி நிரந்தரம் செய்யுங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. இதுதான் எங்களுடைய முதன்மையான 2 கோரிக்கைகளை வைத்தோம். அது நிறைவேற்றப்படவில்லை. அங்கிருந்து எங்களை அடிச்சு எங்களை காவல்துறைகளை வச்சு எங்களை ஏற்றி இங்க கொண்டு வந்து இங்க வைத்து இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதனிடையே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராடி வரும் செவிலியர்களுக்கு தாவைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. செவிலியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த தாவைக்கு பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செவிலியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு உடனடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவங்களே டேட்டா என்ட்ரியா இருக்கிறாங்க, அவங்களே கிளீனரா இருக்கிறாங்க, ஆயா வேலை செய்யறதும் அவங்களே பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியனாகவும் அவங்களே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒரு செவிலியர் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கடுமையான மன உளைச்சல்ல இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க நீதித்துறையை நாடி சுப்ரீம் கோர்ட் இதுக்கான ஆர்டரும் கொடுத்துருக்கு. ஆனா மேல்முறையீடு பண்றேன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அவங்கள அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. திமுகவோட வாக்குறுதி 436ல போராடக்கூடிய செவிலியர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிய பொழுது. இன்றைக்கும் அவங்க ரோட்லையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் இன்னைக்கு தூக்கி போட்டிருக்காங்க. இதை கடுமையாக கண்டனத்துக்குரியது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர்.